செங்கல்பட்டை பொறுத்தவரையிலும் அது ஜிஎஸ்டி ரோடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்குது. ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்துக்குமே கிடைச்சிருது. அதனாலதான் நிறைய பேர் வந்து செங்கல்பட்டை வந்து நியூ சென்னை அப்படின்னு சொல்றாங்க, சேட்டலைட் சிட்டி அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டர் growth அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. மெட்ரோ ஃபேஸ் 2ஓட இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். கிண்டி, தாம்பரம், ஏர்போர்ட், பெருங்களத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, இது ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொன்னதுல இருந்தே எல்லா ரியல் எஸ்டேட்டோட பார்வையும் செங்கல்பட்டை நோக்கி இருந்துச்சு. எதனால அப்படின்னா இங்க வாங்குறத தான் அங்க ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க செங்கல்பட்டு அப்படின்னு யோசிக்கும் போது 55 கிலோமீட்டர் சென்னையில இருந்து, அது முன்னாடி சொன்னோம். ஆனா ஈஸி அக்சஸ் மெட்ரோ இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியரா இருக்கும் ஒரு டிராவலுக்கு. ஏன்னா நீங்க இங்க மாதாவரத்துல இருந்து சோழிங்கநல்லூர் போறேன் அப்படின்னா உங்களுக்கு சராசரி 50 கிலோமீட்டர் ஆகுது. ஆனா அதுக்கே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குதுன்னா தாராளமா வாங்கிக்க முடியும். அப்படின்னா ஏன் செங்கல்பட்டுல வாங்க முடியாது? இப்பவும் செங்கல்பட்டுல 600-700 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸா இருக்கிறேன் அப்படின்னா வாங்கி வச்சா ஒரு 10 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழறது சாதாரணமே.